எந்த காலமும் பெண்கள் வந்து இதுல கரெக்டா இருப்பாங்க. ஆண்கள் சொல்றேன். எந்த காலமும் நீங்க ஈவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தா கூட கால் கழுவிட்டு வந்துருங்க தயவு செய்து. இது கொஞ்சம் முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூரின் தான் நம்ம பாஸ் பண்றோம், இல்லன்னு இல்ல. அதே வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போறவங்க அது முடியுது, அதெல்லாம் அக்ரீடு. பட் பொதுவா முடிகிற எல்லா இடங்களிலும் நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, நம்ம வந்து நம்பர் 2 போனோம்னா நம்ம வந்து கால் வாஷ் பண்ணிட்டு தான் வருவோம். வேறஸ் ஒரு தப்பான ஹேபிட் நம்ம மக்களுக்கு என்ன இருக்குன்னா, இந்த யூரின் பாஸ் பண்ணும்போது அந்த கால் கழுவாம வருது. சரி, என்ன சார் அதுல வந்து நீங்க இப்படி பேசுறீங்க அப்படி கேட்டீங்கன்னா, when you pass urine when you pass urine, an amount of negative energy passes your legs. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது ஆமா. நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது என்ன ஆகும்? உங்களுடைய அ இடைப்பகுதிக்கு கீழ் முழுவதுமாக நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆயிருக்கும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்? இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து அத நியூட்ரலைஸ் பண்ணும். இட் வில் நியூட்ரலைஸ். சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க? கால் கழுவிடுங்க. நீட்டா. அது வந்து அரைகுறையா கழுவக்கூடாது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு படத்துல டில்லி கணேஷ் வந்து அந்த சரியா கால் முழுசா நனையாம கால் கழுவிருப்பாப்படி. அது எத்தன பேர் இந்த காட்சிய பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட்டா ஞாபகம் இருக்கா? யாராவது பார்த்துருக்கீங்களா? படத்துல அந்த காட்சி அமைச்சிருப்பாங்க. அது எங்க சனி பகவான் வராங்க பாவம். சனி பகவான் எங்கேயோ இருக்கிறாங்க. அப்படி இல்ல அது. அதாவது என்னன்னா, அங்க நெகட்டிவிட்டி புகுந்து கொண்டதுதான். ஆண்களோ, பெண்களோ சிறுநீர் கழித்த பிறகு கண்டிப்பாக கால்களை நாம் அந்த ஒரு அலம்பும் ஒரு இது நம்ம வச்சுக்கணும். அது கொஞ்சம் ஒரு 2 மக்கு 1 மக்லயே கூட இட்ஸ் ஓகே. கொஞ்சம் பண்ணிக்கலாம். அதனால தான் எல்லா கோவில்களிலும் என்ன சொல்லுவாங்க? "கால் கழுவிட்டு வாங்கப்பா" சொல்றாங்களா? கேட்கறது இல்ல. மக்கள் என்ன பண்றாங்க? ஏழுமலையான் திருமலை போன்ற கோவில்கள்ல அந்த மெயின் டோர் இருக்கும்ல, அந்த அ முதல் நிலை துவாரம் இருக்கும்ல, அங்கேயே பார்த்தீங்கன்னா, கீழ தண்ணீய பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. நீங்க அந்த தண்ணீய மிதிச்சுட்டு தான் உள்ள போகணுன்ற மாரி வச்சிருப்பாங்க. எத்தன பேர் கவனிச்சிருக்கீங்க இத? ம். ம். கவனிச்சிருப்பீங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஹலோ? கவனிச்சிருக்கீங்களா? ரைட். ஏன்னா, உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்க உள்ள கொண்டு போய் அந்த கோவிலுக்குள்ள விட்டீங்கன்னா, அந்த கோவிலுக்கு வர்றதே மக்கள் என்ன ஆகுறதுக்கு? எனர்ஜைஸ் ஆகுறதுக்கு. நீங்க என்ன பண்றீங்க? எனர்ஜைஸ் பண்ணிட்டு போக்கூடாதுல்ல. அதுக்காக அந்த மாரி பண்றாங்க. எந்த காலத்திலும் தயவு செய்து இது முக்கியமானது சார். ஏன்னா, அப்போதான் நமக்கு என்ன ஆகும்? நெகட்டிவிட்டி இல்லாத போது தான் என்ன ஆகும் நமக்கு? நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வரும். ம். இது முக்கியமானது. ஆனா, இன்னொன்னும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அடுத்த மிக மிக முக்கியமான செய்தி. எந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தாலும் வீட்டிற்கு வந்தவுடன் கால்களை கழுவிவிட வேண்டாம். ம். எந்த கோவிலுக்கு வந்தாலும் சரி, சயின்ஸ் தான். உங்க பிரெயினுக்கு வந்து என்ன ஆகும்? உங்க பிரெயினுக்கு எங்கருந்து இன்ஃபர்மேஷன் போது? எல்லா இடத்துலருந்து இன்ஃபர்மேஷன் போது. உங்களுடைய பாடியில இருந்து எல்லா இடத்துல இருந்தும் பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போது. நீங்க என்னன்னா, ஒரு அழகான ஒரு பாசிட்டிவிட்டிய எடுத்துட்டு வந்துட்டு, ஒரு ஒரு கோவிலுக்கு போயிட்டு, டக்குன்னு கால் கழுவினீங்கன்னா, என்ன ஆகும்னா, அது சல்லுன்னு அந்த தண்ணீல இருக்கக்கூடிய அந்த அயர்ன் கான்டென்ட்ஸ் அந்த இரும்பு இருக்கு இல்லையா தண்ணீல, அது என்ன பண்ணும்? சல்லுன்னு அத இழுத்து கீழ கிரவுண்ட் பண்ணிடும். அது போயிடும். எர்த் ஆயிடும் அது. அந்த முழு பவரும் என்ன ஆயிடும்னா, எர்த் ஆயிடும். எர்த்ன்னா என்ன? தெரியும் தானே உங்களுக்கு? எர்த் குடுக்குறோம்ல நம்ம வீட்ல. என்ன ஆகும் அது. ஸோ அது நல்ல விஷயங்கள பண்ணிடக்கூடாது. ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து, வந்த உடனே வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வந்து எந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஈவன் பொதுவா வெளியில போயிட்டு வந்தாவே நம்ம வந்து அந்த சின்ன பயணத்த வந்து நல்லபடியா முடிச்சு குடுத்து நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நான் அப்படிதான் பண்ணுவேன். வீட்டுக்கு போன உடனே ஆ எந்த முறையில, எந்த சூழ்நிலையில போனாலும் முதல்ல வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கோவில் இது. நம்ம வீடே கோவில் தான். பட் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூஜை அறை இருக்குல்ல, அங்க வந்து விழுந்து ஒரு பஞ்சாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம் வந்து பொதுவா செய்யறது தவிர்த்துக்கிறது நல்லது. பட் அ சில அ கலாச்சாரங்கள்ல, சில நம்பிக்கைகள்ல வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் வந்து பண்றாங்க. நம்ம அது தப்புன்னு சொல்லல. முக்கியமாக
ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணா கூட தயவு செய்து யாரோ சொன்னாங்கன்னு பெண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிடாதீங்க. தப்பு, மிகப்பெரிய தப்பு. அஷ்டாங்க நமஸ்காரம்னா என்ன? முழுசா விழுறதுதான், நேரா விழுந்துருவாங்க. தப்பு சார். பெண்கள் அப்பா ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா காரணம் இருக்கு, யோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதனால பஞ்சாங்க நமஸ்காரம் என்னன்னா, அது வந்து நீங்க யுவராஜ் கிட்ட அப்புறமா கேளுங்க, அது என்னன்னு சார் சொல்லுவாரு. சோ அந்த பஞ்சாங்க நமஸ்காரம், பஞ்ச அங்க நமஸ்காரம், உங்களுடைய 5 அங்கங்கள் பூமியில் படுமாறு நாம் வணங்குவதன் காரணமாக எனர்ஜி பாடிக்குள்ள போகும். மிக முக்கியமாக உங்களுடைய தலை, உங்களுடைய நெற்றி எங்க படணும்? தரையில படணும். உங்களுடைய நெற்றி தரையில் பட வேண்டும். ஏனென்றால் பூமியில இருக்கக்கூடிய அந்த ஒரு செகண்ட் பூமிக்கு வந்து நம்ம வந்து ஏர்த்துக்கு தலையை கனெக்ட் பண்ணணும். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது ஆக்டிவேட் பண்ணும். எதை ஆக்டிவேட் பண்ணும்? அகெயின் சேம், உங்களுடைய பீனியல் கிளாண்டையும் பிட்யூட்டரி கிளாண்டையும் அது வந்து ஒரு செகண்ட் டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணும். அது என்ன பண்ணணும்? கொஞ்சம் பிரெயினை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். எந்த காரணத்தினாலும் தயவு செய்து ஆண்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணா கூட கொஞ்சம் பரவாயில்லதான், அஷ்டாங்க நமஸ்காரம். வெரஸ் பெண்கள் அது வந்து எப்படி சொல்லுவாங்க, சாஷ்டாங்கமா விடுறதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த சாஷ்டாங்கமா விடுறதுன்றதுதான் வந்து வேண்டாம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சாஷ்டாங்கமா விழுறது ஏன் வேண்டாம்னா, சார் நமக்குன்னு சில உறுப்புகள் இருக்குல்ல, அந்த உறுப்புகள் கொண்டு போய் என்ன கூடாது, நம்ம அந்த பூமியில் படக்கூடாது. ஏன் வந்து அந்த சாஷ்டாங்கமா விழுந்து பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, முழுசா படுத்துறதுதான். அது ஏன் வந்து பண்ணக்கூடாது நம்ம சொல்றோம்னா, நமக்கென்று இருக்கக்கூடிய சில உறுப்புகள் தரையில் அவ்வப்பொழுது படுவது என்பது கூடாதுன்றது. அதுவும் முக்கியமா இந்த கோவில்கள்ல அது பண்ணக்கூடாது. அது போட்டிருப்பாங்க, அங்கேயே போர்டுல போட்டிருக்காங்க, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது இந்த இடத்துல வந்து தடை செய்யப்பட்டுள்ளது. போட்டுறாங்க. நீங்க வேற வழி இல்லை சார், மக்களுக்கு தெரியலன்றதுக்காக. இது வந்து நமது மூளைக்கு பாதிப்பு. நான்